ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்து பாப்பா சேனல். உருண்டை குழம்பு வைக்க ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, அதே டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பையும் நல்லா ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட பூண்டு, இஞ்சி, மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்து கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இன்னும் ஒரு பவுலில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா எண்ணெயிலே கலந்து விடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துட்டு 2 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்து விடணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும். தண்ணியை சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடணும். இது கூட இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்தால் போதும். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி கரைச்சலையும் இதில் சேர்த்து விடணும். இப்போது அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மாவை ஒவ்வொன்றா உருண்டையாக உருட்டி எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். எண்ணெயில் பொரித்து போடும்போது உருண்டைகள் உடையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாவை உருண்டையாக உருட்டி நான் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப டீப்பாக பொரிக்கக்கூடாது, கொஞ்சம் பொரித்தா போதும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை குழம்புல சேர்த்து விடலாம். பாருங்கள், ஒரு உருண்டையும் உடையாது. நல்லா குழம்புல சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், உருண்டையெல்லாம் ஒன்றுமே உடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி கொதிக்குது பாருங்கள். டேஸ்ட்டான உருண்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.